கடந்த 2012ஆம் ஆண்டு முருகதாஸ் டைரக்ஷன்ல தளபதி விஜய் சார் நடிப்புல பிரம்மாண்டமா வெளியான படம் தான் துப்பாக்கி. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. மேலும் தளபதி விஜய் சாருக்கும் ஒரு திருப்பு முனையாவும் அமைஞ்சது. அதுக்கப்புறமா தளபதி விஜய் சார் வச்சு கத்தி, சர்க்கார்னு அடுத்தடுத்து 2 பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு டைரக்டர் முருகதாஸ். குறிப்பா கத்தி, துப்பாக்கி, சர்க்கார் இந்த 3 படங்களுமே அடுத்து 2ஆம் பாகத்தை எடுக்கிற விதமா தான் படத்தோட கதைகளை முடிச்சிருந்தாரு டைரக்டர் முருகதாஸ். இந்த நிலையில துப்பாக்கி படத்தோட 2ஆம் பாகம் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரோட ரசிகர்கள் எல்லாரும் முருகதாஸ் எங்க போனாலும் பல கேள்விகளை கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில சமீபத்துல டைரக்டர் முருகதாஸிடம் இந்த 3 படங்கள்ல எந்த படத்தோட 2ஆம் பாகத்தை முதல்ல எடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அந்த கேள்விக்கு உடனே முருகதாஸ் வந்துட்டு துப்பாக்கி படத்தோட 2ஆம் பாகத்தை தான் நான் விஜய் சாரை வச்சு எடுக்க இருக்கேன். துப்பாக்கி 2 படத்துக்கான ஒரு நல்ல கதைக்கருவை நான் தேடி வந்துட்டு இருக்கேன். அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் இப்போ நடந்து வந்துட்டு இருக்கு. சீக்கிரமாவே துப்பாக்கி 2 படத்துக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு முருகதாஸ் தெரிவிச்சிருந்தாரு. முருகதாஸ் இப்படி சொன்னதை கேட்டு விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருந்தாங்க. இந்த நிலையில துப்பாக்கி 2 படத்துக்கான கதைக்கரு என்ன அப்படின்ற தகவல் இப்போ வெளியாகி இருக்கு. அது என்னன்னா, இந்திய விமானப்படை வீரரான அபிநந்தனோட கதையை தான் தளபதி விஜய் சார் வச்சு முருகதாஸ் டைரக்ட் பண்ணிருக்காராம். அபிநந்தன் நம்ம எல்லோரோட மனதிலையும் ஒரு நீங்க இடம் பிடிச்சிருக்காரு. எதிரி நாட்டுல சிக்கி இருந்தாலும் அவங்க கேட்கிற எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லாம தன்னோட உயிரை துச்சமான நினைச்சு தைரியமா பல வீர தீர செயல்களை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம உலகமே வியக்கிற விதமா கம்பீரமா நாடும் திரும்பி இருக்காரு. துப்பாக்கி படத்தோட முதல் பாகமும் மிலிட்டரிய பேச வச்சுதான் எடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி விஜய் சாருக்கு ஏத்த மாதிரி அபிநந்தனோட கதையை கொஞ்சம் மாத்தி அமைச்சு துப்பாக்கி 2 படத்தை டைரக்ட் பண்ணிருக்காராம் டைரக்டர் முருகதாஸ். இப்போ இந்த தகவல் நம்பக்கூடிய சினிமா வட்டாரங்கள் மூலமா சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாவீரன் அபிநந்தனோட கதையை துப்பாக்கி 2 படமா எடுத்தா படம் எப்படி இருக்கும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.